நிகழ்தகவு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தனியார் மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்ற பெண் சிடி ஸ்கேன் எடுக்க சென்ற போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வார்ட் பாய். புகார் அளித்தும் அலட்சியம் காட்டிய மருத்துவமனை நிர்வாகம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனை நிர்வாகம் விரட்டிவிட்டதாக பகீர் புகார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் என்றும் பாராமல் அத்துமீறிய வார்ட் பாய் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நடந்தது என்ன? திருவள்ளூர் செங்குன்றம் பக்கத்தில் உள்ள பெருங்காவூர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதான பெண்ணுக்கு நடு ராத்திரியில திடீர்னு வலிப்பு வந்திருக்கு. இவங்க வலிப்பு நோய்க்காக கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நைட்டு நேரம் தொலைதூரத்துல இருக்கிற கீழ்ப்பாக்கத்துக்கு போக முடியாதுங்கிறதால வீட்டு பக்கத்துல செங்குன்றம் பகுதியில உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அந்த பெண்ணோட உறவினர்கள். அந்த பெண்ணுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே 2 முறை வலிப்பு வந்ததால உறவினர்கள் எல்லாம் பதறி போயிருக்காங்க. அந்த பொண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அந்த பெண்ணுக்கு உடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெண் கூட இருந்த அவங்களுடைய சகோதரர் ரிசப்ஷன்ல பணம் கட்டுறதுக்காக போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல வார்டு பாயா வேலை செய்யற ராஜ்குமாருங்கிறவன் ஸ்ட்ரெச்சர்லயே அரை மயக்கத்துல படுத்திருந்த பெண்ணை சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல மற்ற ஊழியர்கள் கூட யாரும் இல்ல. அந்த பெண்ணோட சகோதரரும் கூட இல்ல. அந்த பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு சிடி ஸ்கேன் எடுக்க கூப்பிட்டுட்டு போனப்ப அந்த பொண்ணை தப்பான இடத்துல தொட்டு அத்து மீறி இருக்கான் வார்ட் பாய் ராஜ்குமார். ஆனா அந்த பெண் மயக்கத்துல இருந்ததால வார்ட் பாயோட தகாத செயலை பத்தி தெரியல. அதுக்கு பிறகு சிடி ஸ்கேன் எடுக்கிற ரூமுக்குள்ள வச்சும் அந்த பொண்ணு கிட்ட பாலியல் அத்து மீறல்ல ஈடுபட்டு இருக்கான். ஆனா அப்போ அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சதால வார்டு பாயோட வில்லத்தனம் தெரிஞ்சு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்த தன்னுடைய சகோதரர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி இருக்காங்க. அதை அடுத்து காவல் உதவி எண் 100க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு வந்த பெண்கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட வார்டு பாய் ராஜ்குமாரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில எங்க ஹாஸ்பிட்டல் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்த உனக்கு இனிமேல எங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டதா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனை நிர்வாகம் மேல பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியிருக்காங்க. 2 முறை வலிப்பு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு திடுதிப்புன்னு ட்ரீட்மெண்ட் தர மாட்டோம், வெளியில போங்கன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னதால அந்த குடும்பம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சாங்க. ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மேல கோபப்பட்ட அந்த பெண்ணோட உறவினர்கள் ஹாஸ்பிட்டல் வளாகத்திலேயே தரையில உட்கார்ந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க. எங்களுக்கு இதான் கிட்ட இப்போ நாங்கள் வேற ரெஃபர் பண்ணுறதுனா நாங்கள் வேற எங்கே சார் போகுது பக்கத்தில் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே பார்க்கல சார். அவங்க ஒரு ஆள் இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. நான் மத்தியானத்தில் நீங்கள் பார்த்துட்டு போங்க. மத்தியானம் கதை விட்டுருங்க. 40,000 நாங்கள் கேட்டோம்னு சொல்லிட்டீங்க. 40,000 நாங்கள் லட்சம் கேட்டோம். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி வச்சுக்கணும். நாங்கள் இந்த சைடுக்கா வச்சுக்கணும். நாங்கள் சொன்னேன் இப்படி பேசுறீங்களா? யாரும் அக்கா தங்கச்சிலாம் இதே ஒரு பெரிய இடத்துக்கு மேல நடந்துட்டா கம்ப்ளைண்ட் மதியானத்துல நாளைக்கு ட்ரீட்மென்ட் போங்க, நாளைக்கு தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் போராட்டத்துல ஈடுபட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ தப்பு செஞ்சவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எங்களை விரட்டி விட்டதாகவும் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வந்து எங்களை மிரட்டுனதாகவும் குற்றம் சாட்டுனாங்க. போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் அந்த பெண்ணுக்கு திரும்பவும் சிகிச்சை அளிக்க ஒத்துக்கிட்டாங்க. பெண் நோயாளிய சிடி ஸ்கேன் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போறதுக்கு ஒரு பெண் ஊழியரை அனுப்பாதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தப்பு செஞ்ச ஊழியர் மேல நடவடிக்கை எடுக்காம பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அடாவடியா நடந்துகிட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. நிகழ்தகவு.